என் பேர் பிரஜநாத் தாஸ். எனக்கு சொந்த ஊர் வேலூர். 1990ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள இஸ்கான் கோவிலில் சேர்ந்தேன். என்னுடைய குருநாதர் ஸ்ரீமத் ஜெயபதாக சுவாமி மகாராஜ். கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரே. அவர் நதியா டிஸ்ட்ரிக்டில் அந்தர்த்வீப் ஸ்ரீதாம் மாயாப்பூர் என்ற கிராமத்தில் சச்சிதேவி ஜெகநாத் மிஸ்ரருக்கு மகனாக அவதரித்தார். ஸ்ரீ நவத்வீப் தாம் எல்லா க்ஷேத்திரத்துலேயும் தலைமை சிறந்த சிரேத்திரமான நவத்வீப் தாமம். இதை சிருஷ்டி பண்ணது ஸ்ரீமதி ராதாராணி. இந்த தாமம் ஸ்ரீமதி ராதாராணி சிருஷ்டிக்கப்பட்டது. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி, அல்லாதினி சக்தி. இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். அருள் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் சனாதன தர்மத்தை எல்லா ஜனங்களுக்கும் ஆங்கில மொழியில் பிரச்சாரம் செய்வதற்காக ஆரம்பித்தார். இங்கே சைத்தன்ய மகாபிரபுடைய ஜென்மஸ்தானத்தை எதிர்த்து அப்படி 500 வருஷத்துக்கு முன்பு கங்கை கரை இக்கரைக்கும் அக்கரைக்கும் உள்ள தூரம் சுமார் 4 மைல் தொலைவு 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்குங்க, சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கங்கை 1/2 கிலோமீட்டர் தொலைவு கூட இல்லை, இக்கரைக்கும் அக்கரைக்கும் ரொம்ப குறுகி இருக்காங்க. இப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில் 500 வருஷத்துக்கு முன்பு இங்கே பார்கோனா காட், மதாய் காட், மகாபிரபு காட், விருத்த சிவ காட், இது மாதிரி பல காட்டுகள். காட்டுனாக்கா படித்துறை. இங்கே உள்ள ஜனங்களுக்கு கங்கையில் குளிக்கிறதுக்கு படித்துறை, குளிக்கும் இடம் அப்படின்னு பேர். காட்டுனா குளிக்கிற இடம், படியெல்லாம் கட்டி அழகாக வச்சுருப்பாங்க. அப்படியாக பல காட்டுகள் இங்கே இருந்தது. இப்பெல்லாம் அது நாளடைவில் மறைஞ்சு போய் ஜனங்களுடைய லேண்ட் இங்கே விவசாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை போயிட்டாங்க. இப்போ அந்த இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஜூட் பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஜூட்டுன்ற ஒரு செடியை நட்டு வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு ஜென்மஸ்தானம் இஸ்கான்ல இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு போகிற வழியில் போகும்போது ஒரு பிரிட்ஜு, ஒரு சின்ன பிரிட்ஜு, ஒரு கால்வெட்டுன்னு பேர். சுமார் ஒரு 500 மீட்டர் தொலைவில் போனீங்கன்னா ஒரு சிறு வளைவு இடதுபுறத்தில் வரும். உடனே நேராக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தொலைவில் அங்கே பார்க்கலாம் பார்கோனா காட், ஜெகாய் மதாய் காட், மகாபிரபு காட், விருத்த சிவ காட், இது மாதிரி பல காட்டுகள். நதியில் கங்கையில் குளிக்கக்கூடிய படிகள்லாம் அந்த காலத்தில் இருந்தது 500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதெல்லாம் மறைஞ்சு போச்சு இல்லை. ஏன்னா கங்கை ரொம்ப தூரம் சென்று போயிட்டதுனால அந்த காட்டுங்கள்லாம் இல்லை இப்போ. அதனால அந்த இடத்த நம்ம பார்க்கலாம், காட்டுங்க இருந்த இடத்துல பார்க்கலாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பல லீலைகள் செய்துள்ளார். நவதீப்பில் இருக்கும்போது ஒரு சிறு வயதில் நிமாய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனோட பேர் வேப்ப மரத்துக்கு கீழே அவதரிச்சதுனால அவருக்கு நிக்நேம் சொல்ல பெயர், அழைக்கும் பெயர் நிமாய். இந்த நிமாய் அங்கே பல குளிக்கும் கரைகள் இருக்குது. குளிக்கும் பொழுது எல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க கங்கை கரையில். அப்போ கங்கை கரையில் குளிக்கும் பொழுது இளம் பெண்கள்லாம் குளிக்கிற இடத்துல நிமாய் போவார். அவங்கெல்லாம் குளிச்சுட்டு பார்வதி தேவிக்கு, சிவபெருமானுக்கு எல்லாம் பூ, பழம், தேங்காய் எல்லாம் அர்ப்பணம் பண்ணுவாங்க. நைவேத்தியம் பண்ணும்போது நிமாய் போய்ட்டு அதெல்லாம் எடுத்துப்பார். சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணதை எல்லாத்தையும் எடுத்துப்பார். அவர் எடுத்துக்கிட்டு அவரே சாப்பிட்டுன்னு இருப்பார். அப்போ கேட்பாங்க, நிமாய் நீ ஏன் சிவபெருமானுக்கு வச்ச நைவேத்தியத்தில் நீ ஏன் எடுத்துன்னு இருக்க? இதெல்லாம் சிவபெருமான் வச்சது அபராதமாகுமே. சிவபெருமான் என்னுடைய சேவகன், நான் சாப்பிட்டு கொடுத்து தான் அவர் சாப்பிடுவார், என்னுடைய பிரசாதம் இல்லாமல் அவர் சாப்பிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நிமாய் சொல்லுவார் இந்த பெண்களுக்கெல்லாம். எனக்கு நீ நைவேத்தியம் கொடுத்தினா நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன்,
என்னோட ஆசீர்வாதத்தினால நல்லா உடல் வலிமையோடு அழகான இளமையான ஒரு வாலிபனை கல்யாணம் பண்ணத்துக்கு உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த கணவர் வந்து உனக்கு 10 குழந்தைகளை கொடுப்பார். அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த ஒரு கணவனாக உனக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னாக்கா நான் உனக்கு சாபம் கொடுத்துருவேன். ஏற்கனவே 10 முறை கல்யாணமாகி 10 மனைவிகள் கல்யாணமாகாத நபர், இப்படி 10 பேர் அவங்களுக்கு கல்யாணமாகி ஒருத்தர் கல்யாணமாகாத சைடில் ஒரு 10 பேர் வச்சுருப்பான். அப்பேற்பட்ட ஒரு நபர் உனக்கு வந்து கணவனாக கிடைப்பார். எது வேணும் உங்களுக்குன்னு சொல்லி நிம்மாய் கேட்பார். நிம்மாய் பாய்ந்து போயிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் பாய்ந்து போயிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, நாங்கள் வந்து ஒரு நல்ல பக்தருடைய கணவராக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு சைத்தன்ய மகாபிரபு இளம் வயசில் பல லீலைகள் பண்ணுவாங்க. கங்கையில் கங்காதேவி வந்து இது மூலமாக பல பாக்கியத்தை பெற்று பல கருணையை பெற்றிருக்காங்க சைத்தன்ய மகாபிரபுட இந்த லீலையில். கங்கா நகர்னு ஒரு இடம் இருக்கு. அந்தரதீபத்தில் கங்கா நகர்னு ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கங்கா நகர் எதுக்கு அதுக்கு பேர் வந்தது அப்படின்னு கேட்டால், சத்தியுகத்தில் இருக்கும்போது நம்ம பிகினிங் ஆரம்பத்தினுடைய திரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்தில் பகீரதி மகாராஜ் தபஸ் பண்ணி கங்கையை வரவழைக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் கடைசியில் பகீரதி மன்னன் வந்து தபஸ் பண்ணார். பகீரதி மன்னனோட தபஸில் கங்காதேவி சந்தோஷப்பட்டு வரன் ஒத்துக்கிட்டாங்க பூலோகத்துக்கு. இப்படியாக பகீரதி மகாராஜ் வந்து கங்கை தேவியை கூட்டிகிட்டு வரும்போது கங்கா சாகருக்கு போகிற வழியில் கங்காதேவி அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டாங்க. எங்கே? ஸ்ரீதாம் மாயாபுரில். இங்கே தங்கியிருந்து பகீரதி மகாராஜ் கேட்குறாரு, கங்காதேவி நீங்கள் எங்கள் கூட வரலையா அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க. கங்காதேவி சொல்லுவாங்க, இது வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய நித்தியமான வாசஸ்தலம். கௌர பூர்ணிமா வரப்போகிறது, அதுக்காக நம்ம கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கிருபை பெற்று பிறகு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி பகீரதி மன்னனும் கங்காதேவியும் அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அதனால அந்த இடத்துக்கு பேர் கங்கா நகர். கலியுகத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீகிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் பக்தராக வந்திருக்கும் பொழுது அவருடைய டீச்சர் வாத்தியார் வந்து கங்காதாஸ் பண்டிட் கங்கா நகரில் தங்கியிருந்து பள்ளிக்கூடம் நடத்தினார். அவர் அந்த கங்கா நகரில் இருந்த கங்காதாஸ் பள்ளிக்கூடத்தில் சைத்தன்ய மகாபிரபு படித்தார். இது அந்த லீலை அந்த இடத்துல நடந்தது. அதனால அந்த இடத்துக்கு பேர் கங்கா நகர். இங்கே நம்ம இஸ்கான் கோவிலிருந்து சுமார் 450 மீட்டர் தொலைவில் விருத்த சிவா காட்டுக்கு போகிறதுக்கு போகிற வழியில் இந்த இடத்துல சிவடோபா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சிவடோபானா சிவபெருமான் வந்து சைத்தன்ய மகாபிரபு நினச்சி கீர்த்தனை செய்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது மகாபிரபு தரிசனம் கிடைச்சது. அவர் சாக்ஷாத் கௌராங்க மகாபிரபு தரிசனம், ஸ்ரீ கௌரஹரியோடைய தரிசனம் கிடைச்சி தரிசனத்தை பார்த்து அந்த ஆனந்த கண்ணீர், அவர் பார்த்த அந்த பிரேம பக்தியில் ஆனந்த கண்ணீரில் ஆனந்த கண்ணீரால் ஒரு பெரிய குளமாக மாறிச்சு. அந்த ஆனந்த கண்ணீரில் விழுந்து ஒரு பெரிய குளமாக அங்கே தேங்கி போச்சு. அதனால் அந்த இடத்துல வந்து சிவடோபா அப்படின்னு ஒரு குளம் இருந்த இடம். அந்த இடத்துல இப்போ நம்ம கோவில் இஸ்கான் பக்தர்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு குளத்தை அமைப்பதற்காகவும் ஒரு சிறிய கோவில் கட்டுவதற்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல சிவடோபா, அங்கே வந்து ரோதமாயா சிவபெருமான் கோவில்லாம் அந்த காலத்தில் இருந்தது. எல்லாம் வந்து நாளடைவில் இங்கே வந்து கங்கையெல்லாம் வந்து ஒரு 150 வருஷத்துக்கு வெள்ளம் வந்ததுனால எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் அந்த விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணி வச்சுட்டாங்க. திரும்பவும் அவங்கெல்லாம் வந்து இங்கே மாயாப்பூருக்கு வருவாங்க, ஸ்தாபனம் நடக்கும். கலியுகம் எவ்வளோக்கு எவ்வளோ முத்தி போய் ரொம்ப மோசமான கோரமான நிலையை அடைகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த க்ஷேத்திரம் நவதீப் க்ஷேத்திரமானது தன்னுடைய சுய பிரகாசத்தை காட்டும். நாளுக்கு நடுவில் எல்லா லீலை ஸ்தலமும்
உற்பத்தி ஆகும், பக்தர் மூலமாக வெளிப்படும். இப்போ எல்லாம் கவரப்பட்டிருக்கு. நாளை எல்லாமே வெளிப்பட்டு பக்தர்கள் மூலமாக எல்லா கஷேத்திரத்தையும் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுக்கும். பரத்வாஜ் தில்லான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜென்மஸ்தானுக்கு எதிர்த்தாப்படி இருக்குது. அது அந்தர்தீபத்தில் இருக்குது. அங்கே பரத்வாஜ் ரிஷியர் சத்தியயுகத்தில் பிரம்மாவுடைய ஆதேசம், பிரம்மாவுடைய கட்டளை கேட்டு சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் இந்த கலியுகத்தில் பக்தராக அவதரித்து எல்லா ஜனங்களுக்கும் கிருஷ்ணருடைய திருநாமத்தை கொடுக்க வராரு, கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்கு அவரே பகவானே பக்தராக வராருன்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்ல, அதை கேட்டு பரத்வாஜ் ரிஷியர் இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் அல்பாயுசு, இந்த அல்பாயுசு உள்ள ஜனங்களுக்கு 60 வருஷத்துலேயே எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுக்க சைத்தன்ய மகாபிரபு வராருன்னும் போது, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தபஸ் என்று சொல்லி மகாபிரபுடைய கருணை பெறுவதற்காக பரத்வாஜ் ரிஷியர் அங்கே தபஸ் இருக்கார் அந்தர்தீபத்தில். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு சத்தியயுகத்தில் மகாபிரபு அவருக்கு தரிசனம் கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். அந்த தபஸ் பண்ண இடம், பரத்வாஜ் ரிஷி தபஸ் பண்ண இடத்துல பரத்வாஜ் தில்லான்னு பக்தி வேதாந்தா சேரிட்டி ட்ரஸ்ட்டில் உள்ள பக்தர்கள் அதை ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. ஜெயதேவ் கோஸ்வாமி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக ஸ்ரீல ஜெயதேவ் கோஸ்வாமி ஒரு கிருஷ்ணருடைய அந்தரங்க சேவகன். ஜெயதேவ் கோஸ்வாமி அவருடைய முந்தைய பிறவியில் ராஜா முச்சுகுந்தனாக இருந்தார் 5000 வருஷத்துக்கு முன்பு. அதுக்கப்புறம் 500 வருஷத்துக்கு முன்பு அவர் சைத்தன்ய மகாபிரபுலையில் முன்பாக, அதாவது மகாபிரபு வருவதற்கு 300 வருஷத்துக்கு முன்பு, கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து நம்ம சொல்ல போனோம்னாக்கா 800 வருடங்களுக்கு முன்பு ஜெயதேவ கோஸ்வாமி அவர் யாருடைய ராஜ்யத்தில் இருந்தார்? லக்ஷ்மண் சேன் வல்லால் சேனன்ற ஒரு ராஜா அந்த சமயத்தில் இந்த இடத்துல பெங்காலில் இருந்தாங்க. அப்போ அவர் பஞ்சம கவி அப்படியாக இருந்தார் அவர் ஜெயதேவ கோஸ்வாமி. இந்த ஜெயதேவ கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுடைய ஜென்மஸ்தானுக்கு எதிர்த்தாப்படி அழகான ஒரு குட்டியில் ஒன்று போட்டு அங்கே தான் அவர் பல கவிதைகள், சைத்தன்ய மகாபிரபு வர்ணனைகள், க்ஷேத்திரத்தினுடைய வர்ணனைகள், அவர் 800 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இப்போ கட்டிப்பட்டிருக்கக்கூடிய இஸ்கான் கோவில் கட்ட போகிற அத்புத மந்திர், உலகத்துக்கே பெரிய கோவில் அத்புத மந்திர், ஸ்ரீ நித்யானந்த பிரபு ப்ரொடிக்ட் பண்ண கோவிலை அவர் ஏற்கனவே 800 வருஷம் முன்னாடி ப்ரொடிக்ட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டார். அந்த வேதிக் பிளானட்டோரியம் அந்த கோவிலை ஜெயதேவ கோஸ்வாமி வர்ணிச்சு வச்சிருக்கார் அவருடைய புத்தகத்தில். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவா அஷ்டசகிகளோட அவர் தரிசனம் பண்ணி போயிருக்கார். அதுதான் பிரபுபாதருடைய ஆசீர்வாதனால பக்தர் பிரபுபாதருடைய சிஷ்யருங்கள்லாம் ஸ்ரீ ஸ்ரீமா ஜெயபதாக சுவாமி மகாராஜ், பவானந்த மகாராஜ் எல்லாம் சேர்ந்து அந்த விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணி ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவா அஷ்டசகிகளோட ரொம்ப அற்புதமானது ஆனந்தமயமான கோவிலை கட்டி வச்சுருக்காங்க. இப்படியாக ஜெயதேவ கோஸ்வாமி எல்லாத்தையும் வர்ணனை பண்ணி இந்த மாயாப்பூரில் வர்ஷிப்பபிள் டைட்டி ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவா, அற்புதமான ஆன்மீக நகரம் இங்கே உண்டாகும்னு சொல்லிட்டு அவர் பார்த்து அதை எழுதிட்டு போயிருக்கார். ஜெயதேவ கோஸ்வாமி அவங்க மனைவி பத்மாவதி தேவியோட மாயாப்பூரில் அவர் பஜன் கீர்த்தனெலாம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பஜன ஸ்தலம் அது ஜெயதேவ கோஸ்வாமி ஸ்ரீபாட் அப்படின்னு பேர். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna. இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்கும் மிகவும் நன்றி. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் தயவுசெய்து பார்த்து எல்லாம் பார்த்து முடித்து எல்லோரும் நீங்கள் நவதீப் தாப்புக்கு இங்கு உள்ள க்ஷேத்திரத்தை தரிசித்து கிருபையை பெறும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா.